ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க ஓனர் கிட்ட நிலவை நான் தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த வீட்டுக்கு அட்வான்ஸும் வாடகையும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கணும்னு, அதனால தான் உங்ககிட்ட நான் அவ்வளோ பணத்தை கேட்குறேன். அவங்க அப்பா ஒரு மாதிரியே பேசிட்டு போயிட்டாருன்னு. நிலவை உன்னாலலாம் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது, நானே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தனியாக வைக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நானே வாங்கி போடுறதா சொன்னாருன்னு. ஆனால் அவரோட பொருளில் அங்கே இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நிலவை நானே தனியாக கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டு பால் காய்ச்சிடும் போது உங்களை நான் கூப்பிட்றதா அவர்கிட்ட சவால் விட்டுருக்கேன்னு. அதில் எப்படியாவது நான் ஜெயிக்கணும், என் சம்பளத்தை கூட அப்படியே பிடிச்சிக்கோங்கன்னு. அப்படியே உன் சம்பளத்தை பிடிச்சிக்கிட்டாலையும் உன்னால் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? ஏதோ இப்போ நீங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருக்கீங்க, அதனால் எல்லாரும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போடுறீங்க, சமைச்சு சாப்பிட்றீங்க. ஆனால் இதே நீ தனியாக போயிட்டேன்னா நீ வாங்குகிற சம்பளம் நீ எப்படி என் கடனை அடைக்க போகிற? இங்கே பாரு, நீ கேட்குற மாதிரி எங்கிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது, உன்னை நம்பி அவ்வளோ பணமும் கொடுக்குறதுக்கும் இங்கே யாரும் கிடையாது. தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காத. உனக்கு தனியாக போகணுன்னு ஆசை வந்துடுச்சுன்னா உங்கள் மாமனார்கிட்டயே சொல்லு, அவரே தனியாக உங்களை வைக்கிறதா சொல்லியிருக்காருல்ல, அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன உன் தம்பிக்கு இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? சத்தியமாக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.